பொதுவா பிளேயர்ஸ் வந்து இருக்கிற பிளேயர்ஸ் விட கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டா லைக் ஹேர் ஸ்டைல் இல்லைன்னா அவங்களோட பேசிக் பாடி ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட்டா வரவங்க தான் ரொம்ப நாளா மக்களால வந்து அவங்க என்ன டிஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்து அட்மையர் ஆகி அவங்கள மாதிரி இருக்க நினைச்ச நிறைய மக்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்ம இந்தியாவில். அப்படி ரீசெண்டாக ஒரு லிஸ்ட் எடுத்தோம், இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS தோனி வரும்போதே அவரோட ஹேர் ஸ்டைல் இருக்கட்டும், இன்னைக்கு தேதி வரைக்கும் MS தோனி அப்படின்னா அவரோட ஹேர் மட்டும்தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அடுத்தது தான் அவரோட பேட்டிங், அவரோட 6 ஹிட்டிங், ஹெலிகாப்டர். ஸோ அந்த வரிசையில் நியூசிலாண்டில் பிறந்து இந்தியாவில் ஃபேமஸ் ஆகி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகி சென்னை சூப்பர் கிங்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ஓப்பனிங் பிரைகேடா இருக்கிற ரச்சின் ரவீந்திராவை தான் இன்னைக்கு பிளேயர் கார்டு சீரியஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல ரச்சின் ரவீந்திரா எங்க இருந்து வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆனாரு, ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரச்சின் ரவீந்திரா அவரோட கிரிக்கெட் கேரியரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஃபேமிலி, அவரோட தாத்தா பாலகிருஷ்ண அடிகா, அவரை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். அவர் அப்பா ரவி கிருஷ்ணமூர்த்தி சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட். அதுக்கப்புறம் அந்த வம்சாவளியில் வந்தவர் தான் ரச்சின் ரவீந்திரா. ஸோ இவங்க எல்லாருமே 1990ஸ்லேயே போயிட்டு நியூசிலாண்டில் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இன் பிட்வீன் பெங்களூர் வருவாங்க போவாங்க அப்படின்னு தான் இவரோட கிரிக்கெட் கேரியரை டெவலப் பண்ணியிருக்காரு. பட் நான் முதலே சொன்ன மாதிரி அவங்க தாத்தா பாலகிருஷ்ண அடிகான்றவர் ஒரு மிகப்பெரிய எஜுகேஷனலிஸ்ட். இந்தியாவில் இவர் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ஒரு கவுன்சிலரா இல்லை கன்சல்டண்டா எஜுகேஷன் டெவலப்மெண்ட்ஸ் இதுக்காக உதவுறாரு. ஸோ இவரோட ஹிஸ்டரி ஒரு சைடு இருந்தாலும் அவரோட அப்பா ரவி கிருஷ்ணமூர்த்தி இவர் வந்து பேசிக் லெவலில் நிறைய சின்ன சின்ன கேம்ஸ் வந்து 90ஸ்லேயே ஏர்லி 90ஸ்லேயே நிறைய விளையாடி இருக்காரு கிரிக்கெட்டு. ஸோ இவர் வம்சாவளியில் வந்தவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா அது வந்து பிளட்லேயே இருந்ததுனால ஸோ அட்மையர் ஆகி இவரோட அட்மைரேஷன் மட்டும் இல்லாமல் சச்சினோட அட்மைரேஷன் எடுத்துக்கிட்டு இனிஷியலாகவே 5 இயர்ஸ்லேயே கிரிக்கெட் கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரச்சின் ரவீந்திரா. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் தான் அவரை வந்து பயங்கரமாக அடுத்தடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருக்கு. 2016 and 18 அந்த டைம்லேயே அண்டர் 19 வேர்ல்ட் கப் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த 2-3 வருஷத்துலேயே அவரோட ஸ்கில்ஸு அவரோட பேட்டிங் ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ICC எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. நியூசிலாந்து நாடே ரெக்கமெண்ட் பண்ணி வெலிங்டன் டீமுக்காக ஆடுறதுக்காக அவங்கள ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லிஸ்டே கெரியருக்கு வராரு. லிஸ்டே கெரியர் வரும்போது இனிஷியலாக ஸ்ரீலங்கா ஏ இல்லை பாகிஸ்தான் ஏ இந்த மாதிரி கிரிக்கெட் டீமுக்கு அகேன்ஸ்டாக விளையாடி அப்போவுமே டபுள் செஞ்சுரிஸ் ட்ரிபிள் செஞ்சுரின்னு சொல்லி அவரோட டேலண்ட்டை அந்தந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டே வந்திருக்காரு. பட் லேட்டர் ஆன் 2019 and 20 வந்து அப்படியே ஐடியலா ஸ்டாக்னண்டா நின்றுட்டு இருக்கு. என்னன்னா இன் பிட்வீன்ல வந்து மேட்சஸ் சரியா விளையாடல, கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு கெரியர்ல ஷார்ட்டா வந்து ஒரு கிராஃப் டவுன் ஆயிருக்கு. பட் அதுவுமே 2021ல நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு. இந்த கம்பேக்கை பார்த்துட்டு நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆஸ் அ பெஞ்ச் பிளேயரா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவருக்கு சான்சஸ் கிடைக்கல. ஸோ இப்படியே ஒரு கேரியர் போயிட்டு இருக்கும்போது நவம்பர் 2021 இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஸ்குவாட்ல நியூசிலாண்டில் செலக்ட் ஆகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டெபியூட் அகெயின்ஸ்ட் இந்தியா இன் இந்தியா அப்படின்னும் போது அவங்க தாத்தாவுக்கு சரி அவங்க அப்பாவுக்கு சரி ஒரு பயங்கர பெருமை. ஏன்னா வந்து என்னதான் நியூசிலாண்டில் செட்டிலாக இருந்தாலும் ஒரு இந்தியன் டீமுக்கு அகேன்ஸ்டா தன் பையன் இல்லை தன் பேரன் ஆடும்போது இருக்கிற ஒரு பெருமை இருக்குல்ல. ஸோ அந்த டைம்லேயே அவங்க இன்டர்வியூவில் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவோ ரச்சின் வந்து பர்ஃபார்ம் பண்ணால் எனக்கு பெரிய விஷயமா தெரியாது. பட் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் அவர் ஒரு 50 ரன்ஸ் அடிச்சா கூட அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இது எல்லாருக்கும் ஒரு பேசிக் மைண்ட் செட்ல நம்ம பையனோ இல்லை நம்ம பொண்ணோ வந்து அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் ஏதாவது ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதை கடைசி கட்ட வரைக்கும் நம்ம பேசலாம்ல. ஸோ அந்த மைண்ட் செட் அவருக்கும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைனா டெபியூட், ODI டெபியூட், T20 டெபியூட், டெஸ்ட் டெபியூட் அப்படின்னு சொல்லி 2021 2022ல எல்லா டெபியூட்டும் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ இது அவரோட கெரியர் டெவலப்மெண்ட்டோட உச்சம். பட் 2023 அப்படின்றத விட ரச்சின் ரவீந்திரா இயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பர்டிகுலரா ODI வேர்ல்டு கப் ஈவெண்ட் ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு கப் ஈவெண்ட் நடக்கும்போது ரச்சின் ரவீந்திரா டீம்ல டைரக்டா செலக்ட் ஆகல நியூசிலாந்து டீம்ல. பட் பிரேஸ்வெலுக்கு பதிலாக ஆஸ் அ இன்ஜூர்ட் பிளேயரா ரீப்ளேஸ்மெண்ட்டாக போறாரு. ஸோ கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் வரணும்னு இருந்ததுன்னா அது எங்க இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு தேடி வரும் அப்படின்ற மாதிரி ரச்சின் ரவீந்திராவுக்கு வந்திருக்கு. ஸோ வந்த உடனே என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்.
ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் மேட்ச் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 96 பால்ஸ்ல 128 ரன்ஸ். ஃபர்ஸ்ட் எவர் பிளேயர் டு ஹிட் செஞ்சுரி இன் ODI டெபியூட் இன் வேர்ல்டு கப் அப்படின்ற ரெக்கார்டு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் எவர் யங் பிளேயர் டு பிரேக் த ரெக்கார்ட் 500 ரன்ஸ் இன் இனிஷியல் டெபியூட் வேர்ல்டு கப். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எவர் பிளேயர் டு ஹிட் 3 centuries in that வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லி ஆஸ் அ நியூசிலாந்து பிளேயர் இப்படி நிறைய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணார் அந்த பர்டிகுலர் வேர்ல்டு கப்லேயே. ஸோ இது பெரிய பெரிய ஃப்ரான்ச்சைஸு அவங்க கண்ணு எல்லாமே ரச்சின் ரவீந்திரா மேலே விழுந்தது. ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஆஸ் ஆப்வியஸாக நீங்கள் வந்து வேர்ல்டு கிரிக்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, கவுண்டி கிரிக்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, இல்லை லிஸ்ட் ஏ கேரியர் ரஞ்சி ட்ரோஃபி எதில் பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, நீங்கள் நல்லா டேலண்டடான பிளேயர்ஸாக இருக்கீங்களா, கண்டிப்பாக ஐபிஎல்ல விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 2023 டிசம்பர் 20 சிஎஸ்கேக்கு சைன் பண்ணுறார் ரச்சின் ரவீந்திரா. ஸோ எடுத்துட்டாங்க ஆப்வியஸாக. ஏன்னா மைக்கேல் ஹசி, மேத்யூ ஹேடன் இந்த மாதிரி பெரிய பெரிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இன்ஃபேக்ட் ஸ்டீஃபன் ஃபிளிமிங், ஸோ அந்த ஓப்பனிங் பேரை வந்து ஒரு வெற்றிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரச்சின் ரவீந்திராவை எடுத்தாங்க. 2023ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு இனிஷியலாக வந்து ஆடின 11 மேட்ச்ல 220 ரன்ஸ் அடிச்சு ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட பயங்கரமாக தன்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணாரு. பட் 2024 ஆப்வியஸாக அவருக்கு வந்து ஒரு பெரிய சீரியஸாக இல்லைனாலும் he will back into the game அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ரீசெண்டாக நடந்த ஒரு இன்ஜுரி அவர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விளையாடுவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஏற்படுத்திருக்கு. என்னன்னா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா லாகூர்ல வந்து ஒரு மேட்ச் விளையாடிட்டு இருக்கும் போது பாலை வந்து மிஸ் இன்டரப்ட் பண்ணி சம் இன்ஜுரி இன் டு த ஹெட். ஸோ அந்த ஒரு இன்ஜுரி வந்து கரியர் சேஞ்சிங்காக இருக்கலாம், இல்லை லைஃப் சேஞ்சிங்காக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் இந்த டைம்ல அவர் வந்து ரீஹாபிலேஷன்ல இருக்காரு அப்படின்ற ஒரு பரவலான தகவல் தான் வந்துட்டு இருக்கே தவிர இன்னும் அவரோட எக்ஸாக்ட் சிச்சுவேஷன்ஸ் தெரியல. பட் ஈவன் தோ கண்டிப்பா வந்து ஒன்ஸ் பவுன்ஸ் பேக் ஆனா த நேம் ரச்சின் ரவீந்திரா அப்படின்ற மாதிரி கடைசியா இந்த ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி இருக்கு. என்னன்னா இது இன்ஸ்பயர்ட் பை சச்சின் டெண்டுல்கர் அண்ட் ராகுல் டிராவிட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புரளி காமிச்சாங்க. ஆனா உண்மையாவே இது யாரையும் இன்ஸ்பயர் பண்ணி வைக்கல. ஈவன் தோ எங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சிருந்தாலும் இது வந்து ஒரு தற்செயலா நடந்த ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலா அந்த பேருக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ரச்சின் ரவீந்திராவோட சைல்ட்ஹுட் கேரியர்ல இருந்து இப்போ நடந்துட்டு இருக்க கிரிக்கெட்டிங் கரியர் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிட்டோம் பிளேயர் கார்டு சீரீஸ்ல. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு பிளேயர்ஸ் அது எந்த ஸ்போர்ட்டாக வேணாலும் இருக்கலாம், அவங்கள பற்றி நீங்கள் எடுத்து பேசணும்னு நினச்சா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான சீரியஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம i1 Sports டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப்.